தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 22ஆம் அணுவாக்கத்தின் நிறைவு பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இவ்வுலகங்கள் யாவும் நீரில் நிலை பெற்று இருக்கின்றன என்பது பிரசித்தமானது. நீரினுடைய சாரமான பகுதியை வெளிப்படுத்திக் கொண்டு சூரிய மண்டலத்தில் வெண்மையான பிரகாசம் நிலை பெற்றுள்ளது. நீரினுடைய சாரத்தின் சாரம் எதுவுண்டோ அந்த தலை சிறந்த ரசத்தை உங்களுக்கு பாத்திரங்களில் நான் எடுத்து வைக்கிறேன் என்று சோமரசத்தை தேவர்களுக்கு நிவேதனம் செய்யும் இடத்தில் இந்த மந்திரம் காணப்படுகிறது. ஆகையால் இவ்வுலகங்கள் நீரின் சாராம்சம். அவை இந்த சூரிய மண்டலத்தில் நிலை பெற்று இருக்கின்றன. ஆருண கேத்துக சயனம் என்னும் யாகத்துடன் இம்மந்திரங்கள் தொடர்புடையவை. ஆதலால் அந்த யாகம் செய்யும் முறையும் இனி கூறப்படுகிறது. இதன் பயன் சூரிய சாயுஜ்யம் என்னும் வீடு பேறு நிலையாகும். யாகசாலையில் வடக்கில் உத்தரவேதி என்னும் இடத்தில் முழங்கால் ஆழம் பள்ளம் தோண்டி அதில் குதிகால் அளவு நீரை நிரப்பி தாமரை இலைகளாலும் தாமரை தண்டுகளாலும் பூக்களாலும் மறைத்து அப்பள்ளத்தின் மேல் ஒரு பலகையை மண்ணால் மூடி அதன் மேல் அக்னியை ஸ்தாபித்து எரியச் செய்து யாகத்தை ஆரம்பிக்க வேண்டும். அந்நிலையில் ஒரு சமயம் வேதத்தின் கருத்தை ஆயும் பிராமணர்கள் இவ்வாறு பேசுகிறார்கள். அக்னியை மூட்டிய பிறகு இந்த அக்னி எதற்காக இப்படி மூட்டப்படுகிறது என்பது கேள்வி. இந்த அக்னி நீருடன் கூடியது. ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு அது நீரிலேயே உபாசிக்கப்படுகிறது. இந்த அக்னி காக்கப்படாவிட்டால் யாக பூமிக்கு வெளியில் உள்ள இடத்திற்கு சென்றுவிடும். ஆகையால் அதை 4 புறங்களிலும் சுற்றி இந்த நீர்ப்பாத்திர வடிவான இஷ்டகங்கள் என்னும் செங்கல் ஸ்தானத்தில் வைக்கப்படுகின்றன. அக்னிஹோத்திரம் என்ற கர்மத்திலும் தர்ஷம் பூர்ணமாசம் எனும் கர்மங்களிலும் பசுபந்தம் எனும் கர்மத்திலும் சாத்துர்மாசியம் என்ற கர்மத்திலும் இந்த ஆருண கேத்துக சயனம் அங்கமாகிறது. எல்லா வேள்விகளிலும் கிருத்துக்களிலும் ஆருண கேத்துக சயனம் உண்டு. யஜ்ஞங்களில் யூபஸ்தம்பம் இல்லை, கிருத்துக்களில் யூபஸ்தம்பம் உண்டு என்பது வினாவிற்கு விடையாக அமைந்துள்ளது. சாண்டில ரிஷியின் குலத்தில் உதித்தவர்கள் இந்த ஆருண கேத்துகத்தின் பயனை விளக்குவதற்காக இவ்வாறு வினவினார்கள் என்பது பிரசித்தம். சத்ரம் எனப்படும் யாகத்திற்கு அங்கமான அக்னியை உபாசிப்பவன் அந்த அக்னி உபாசனையால் என்ன பயனை அடைவான் என்ற கேள்விக்கு சம்வத்சரம் என்ற பிரஜாபதியை சாட்சாத்கரிப்பான் என்பது பதிலாகிறது. அதே மாதிரி சாவித்ரம் என்ற அக்னியை வழிபடுபவன் சூரிய பகவானையே சாட்சாத்கரிப்பான். நாச்சிகேத்தம் என்ற அக்னியை வழிபடுபவன் காற்று தேவனை தன்வயப்படுத்துவான். சாத்துர்ஹோத்ரியம் என்ற அக்னியை உபாசிப்பவன் பிரம்மம் என்ற வேத புருஷனை தன்வசப்படுத்துவான். விஸ்வஸ்ருஜம் என்ற அக்னியை உபாசிப்பவன் பிரம்மாண்டத்தையே தனது உடலாக உடைய ஹிரண்ய கர்ப்பனை தன்வசப்படுத்துவான். விரைவில் பலன் கொடுக்கும் உப்பானுவாக்கிய காண்டத்தில் கூறப்பட்ட அக்னியை உபாசிப்பவன் எல்லா உலகங்களையும் தன்வயப்படுத்துவான். ஆருண கேத்துக்கம் என்ற இந்த அக்னியை உபாசிப்பவன் இவ்வுலகையும் தேவர் உலகையும் விட்டு நீங்காத இந்த சூரிய பகவானையே தன்வசப்படுத்துவான். எவன் ஆருண கேத்துக்கம் என்ற இந்த அக்னியுடன் கூடி விளங்கும் தத்துவத்தை அறிவானோ அவன் எல்லா நன்மைகளுடன் கூடியவனாக இருப்பான். நீர் நிச்சயமாக அக்னியுடன் கூடியிருக்கிறது. எவன் இவ்வாறு அறிகிறானோ
அவன் இகத்திலும் பரத்திலும் எல்லா நன்மைகளுடனும் கூடி வாழ்பவன் ஆவான் என்று 22ஆம் அணுவாக்கத்தின் விளக்கம் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து திரு மாதவ் அவர்களின் அழகிய குரலில் 22ஆம் அணுவாக்கத்தின் நிறைவு பகுதியின் வேத பாராயணத்தை கேட்டு மகிழ்வோம். ஆரண்யகம் முதல் பிரஷ்னம் 22வது அணுவாக்கம். இமே வை லோகா அப்சு பிரதிஷ்டிதாः ததேஷாப்யனோஹோக்தா அபாகும் ரசமுதயகும் சன்ன சூர்யே சுக்ரகும் சமாப்ருதம் அபாகும் ரசஸ்ய யோ ரசஹ தம்போ கிருண்ணாம்யுத்தமமிதி இமே வை லோகா அபாகும் ரசஹ தே முஷ்மின்னாதித்யே சமாப்ருதாः ஜானுதக்னிமுத்தரவேதீங் காத்வா அபாம் பூரயித்வா குல்பதக்னம் புஷ்கரபர்ணைஃ புஷ்கரதண்டைஃ புஷ்கரைश्च சக்ஸ்தீர்ய தஸ்மின் விஹாயசே அக்னிம் ப்ரணீயோபசமாதாய பிரம்மவாதினோ வதந்தி கஸ்மாத் ப்ரணீதேயமக்னிஷ்சீயதேஹ சா ப்ரணீதேயமப்சோக்யயஞ்சீயதேஹ असौ भुवनेऽप्यनाहिताग्निरेताः तमभितयेता अभीष्टका उपदधाति निहोत्रे दर्शपूर्णमासयोः पशुबन्धे चातुर्मास्येषु अथो आहुः सर्वेषु यज्ञक्रतुष्विति एतद्धस्मवा आहुषण्डिलाः कमग्निञ्चिनुते सत्रियमग्निञ्चिन्वानः संवत्सरं प्रत्यक्षेण कमग्निञ्चिनुते सावित्रमग्निञ्चिन्वानः अमुमादित्यं प्रत्यक्षेण कमग्निञ्चिनुते नाचिकेतमग्निञ्चिन्वानः प्राणान् प्रत्यक्षेण कमग्निञ्चिनुते चातुर्होत्रियमग्निञ्चिन्वानः ब्रह्म प्रत्यक्षेण कमग्निञ्चिनुते वैश्वसृजमग्निञ्चिन्वानः शरीरं प्रत्यक्षेण कमग्निञ्चिनुते पाणुवाक्यमाशुमग्निञ्चिन्वानः इमान् लोकान् प्रत्यक्षेण कमग्निञ्चिनुते इममारुणकेतुकमग्निञ्चिन्वान इति य एवासौ इतश्चामुतश्चाव्यतीपाति तमिति योऽग्नेर्मिथुया वेद मिथुनवान् भवति आपो वा अग्नेर्मिथुयाः मिथुनवान् भवति य एवं वेद. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 22ஆம் அணுவாக்கத்தின் நிறைவு பகுதியையும் அதற்கான வேத பாராயணத்தையும் கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் 23ஆம் அணுவாக்கத்தின் முதல் 4 பகுதிக்கான விளக்கத்தையும் வேத பாராயணத்தையும் ஆதவன் அருளால் தொடர்ந்து சிந்திப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.